மரியாதைக்கு முறைத்தான மௌலானா மௌலவி முகமது இஸ்ஹாக் ஹசரத் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே நல்லுரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अलीम व फ़िल क़ुरानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உண்டான ஜாமியாவின் ஹதரத் கிப்லா தாமத் பரகாத்துஹும் அவர்களே, கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உண்டான மதரசாவினுடைய பேராசிரியர் பெருமக்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உண்டான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முப்பத்தி 39 ஆண்டுகளை நிறைவு செய்து நதுவத்து சாதா மாணவர் சொற்பயிற்சி மன்றம் 40வது ஆண்டினுடைய ஆரம்பத்தில் துவக்க நிகழ்ச்சியாய் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் யோசித்து பார்க்கிறேன். இதே நதுவத்து சாதா மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தில் பயணிக்கக்கூடிய, பேசக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தந்தான். என்னுடைய முதல் பேச்சு முதல்ல நான் நாஜிரா ஓதிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ உள்ள சங்கத்தினுடைய பொறுப்புதாரிகள், இப்போ நமக்கு மைக்குனா பயத்தில் எனக்கு கீதம்னு ஒன்று போட்டாங்க. அப்போ தான் நம்ம சங்கத்தில் பேசக்கூடிய, மைக்கில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சி. அப்போ பாட்டு பாட சொல்லி சொன்னாங்க. நானும் பாட்டெலாம் போட்டாங்களே, புதுசு தானே மதரசாவுக்கு, மாணவர் புதுசு என்றைக்குமே மனசுக்கும் கண்ணுக்கும் இனிமையாக தான் இருக்கும். பழசாகத்தான் அதுவும் தூரமாயிடும். இப்போ பாட்டெலாம் போட்டாங்களே, நம்ம சந்தோஷமாக பாடலான்னு நின்றா கால் 2 தனித்தனியாக ஆடுது. நான் 2 வரி பாடினேன். பாடிட்டு அரை வரி தான் பாடினேன்னு நினைக்கிறேன். பாடிட்டு என்னால் முடியாதுன்னு போய் உட்காந்துக்கிட்டேன். திரும்பவும் நான் ஒரு அனுபவம். அதற்கு பின்னால் உஸ்தாதுமார்களுடைய ஆலோசனைகள், எனக்கு மேலே வகுப்பிலே ஓதிய மாணவர்களுடைய ஆலோசனைகள், அவைகளையெல்லாம் பின்பற்றியதின் காரணமாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஓரளவுக்கு பேசுகிற வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறான். மிகப்பெரிய பேச்சாளராகவோ பிரம்மாண்டமாகவோ பேசுவதற்குண்டான வாய்ப்பை இறைவன் எனக்கு வழங்காவிட்டாலும் ஓரளவுக்கு பேசுகிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், இது போன்ற மன்றங்களில் பயன்படுத்திய காலங்கள் தான் மிக அற்புதமானவை. மன்றங்கள் என்பது மதரசாவை சார்ந்திருந்தாலும் அது முழுக்க மாணவர்களுக்குரியது தான். பொறுப்பு தான் மதரசாவை இருந்தாலும் அது முழுக்க மாணவர்களுக்குண்டான, அவர்கள் ஆர்வப்பட்டு செய்ய வேண்டிய காரியங்கள். உஸ்தாதுமார்களும் மதரசாவும் ஆலோசனைகள் தான் வழங்குமே தவிர அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம்
நம்ம மதரசாவாச்சும் பரவாயில்ல, எல்லாமே நம்ம மதரசாவிலும் செலவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சங்க நிறைவு விழா இருந்தாலும் சரி, இடையில் எதாக இருந்தாலும் மதரசாவிலும் செலவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வெளியே போய் ஓதன காலங்களில், ஒரு வருஷம் 2 வருஷம் ஓதன காலங்களில் அங்கே உள்ள மதரசாக்களில் சங்க நிகழ்வுகளுக்கு மாணவர்கள் தான் எல்லா செலவுமே செய்யணும். சங்க நிறைவு விழாவுக்கு எல்லா செலவுமே அவங்க தான் செய்யணும். மதரசாவுக்கும் சங்கத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாததை போன்று உண்டான ஒரு தோற்றம் உருவாகி இருந்தது நாம் பார்த்தோம். அப்போ நம்ம நினைக்கும் போது நம்ம மதரசா எவ்வளோ பெற்று அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்போ எல்லா விதமான சலுகைகளையும் உங்களுக்கு தந்து, யாரிடத்திலும் எந்த தேவையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுடைய அனைத்து தேவைகளுமே கல்வியின் பக்கமும் பேச்சாற்றலை வளர்த்து கொள்வதின் பக்கமும், அதே போன்று எழுத்தாற்றலை வளர்த்து கொள்வதின் பக்கமும் தான் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாமா ஓஎம் ஹஸரத் அவங்க சொல்லுவாங்க, எழுத்தாற்றல் ரொம்ப பெருசு. அப்போ குரானின் குரல் பத்திரிகை மறைந்த காசிம் ஹஸரத் அவர்கள் குரானின் குரல் பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தாங்க, துணை ஆசிரியராக இருந்தாங்க, பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ குரானின் குரல் பத்திரிகைக்கு கட்டுரை தேவைப்பட்டுச்சு. இது ஓஎம்எஸ் அவங்களே சொன்னது. இப்போ காசிம் ஹஸரத் ஓஎம்எஸ்க்கு ஃபோன் பண்ணி, காசிம் ஹஸரத்னா தெரியுமா? சிலருக்கு தெரியாது, தெரிந்தவர்களுக்கு மொத்தக்கடையில் இங்கே முதல்வராக இருந்தாங்க. மதரசாவினுடைய ஆரம்ப காலங்களில் மதரசாவினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்டவர்கள் மறைந்த காசிம் ஹஸரத் அவர்கள். அந்த அளவுக்கு மதரசாவுக்கு அணி பாடுபட்டிருக்காங்க. ஒரு தடவை இந்த மதரசாவின் நிறுவனே சொல்லி காமிச்சிருக்காரு, மதரசாவில் ஆரம்ப காலங்களில் அரிசி வாங்க காசு இல்லை. அப்போ நாங்கள் போய் ஒரு முஸ்லீம் கடையில் கேட்டோம், அவர் காசு கொடுத்தா தான் நான் தருவேன்ட்டார். உடனே நாங்கள் ஆர்கேவிங்கிற ஒரு கடைக்கு போனோம், அங்கே உட்காந்து கேட்டோம், அரிசி கிடைக்க மாட்டேங்குதே, யாரும் தர மாட்டேங்கிறாங்கன்னு அழுதான். காசிம் ஹஸரத் அழுதார், நானும் அழுதேன். அப்புறம் ஆர்கேவிங்கிற ஒரு கடை இருக்குது, அதில் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மதரசாவுடைய வளர்ச்சிக்காக ஆரம்ப காலங்களில் பாடுபட்டவர்கள் அவர்களும் ஒருவர். அதற்கு பின்னாடி கால சூழ்நிலை, காலத்தினுடைய ஓட்டங்களில் தனியாக மதரசா ஆரம்பித்து தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காசிம் ஹஸரத் குரானின் குரலில் வேலை பார்க்கும்போது காசிம் ஹஸரத் ஓஎம்எஸ்க்கு லெட்டர் எழுதினாங்களாம், இந்த மாதிரி குரானின் குரல் பத்திரிகைக்கு கட்டுரை தேவைப்படுது, நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு கட்டுரை எழுதித்தாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஓஎம்எஸ் திரும்பவும் பதில், அப்போ இங்கே ஃபோனு, லெட்ரு தானே, கடிதம் தானே. ஓஎம்எஸ் என்ன செஞ்சாங்களாம், திரும்ப அங்கேருந்து லெட்டர் அனுப்புனாங்களாம். அப்போ ஓஎம்எஸ்க்கு எழுத்தாற்றல் அவ்வளோ பெரிய எழுத்தாற்றலை கொண்டவர்கள்லாம் அப்போ கிடையாது. இப்போ மிகப்பெரிய எழுத்தாற்றல். எனக்கு எதுவுமே எழுத தெரியாதே, நான் என்னத்தை எழுதி அனுப்ப போகிறேன், அதனால் வேறு யாராவது திறமையான ஆட்கள் இருந்தால் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம். திரும்பவும் காசிம் ஹஸரத் திரும்பவும் லெட்டர் அனுப்புனாங்களாம். நீங்கள் ஜும்மாவில் பயான், அப்போ இமாமத்தில் இருந்ததாக கேள்விப்பட்டேன், நீரூர் மிஸ்பாவுல் ஊதால அப்படி இருந்தாங்களா மிஸ்பாவுல். அப்போ நீங்கள் வார ஜும்மாவில் பயான் பேசுகிறீங்களோ அல்லவா, என்ன பேசுகிறீங்களோ அதை அப்படியே எழுதி எனக்கு அனுப்புங்க, நான் சரி பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ ஒரு மாதத்தில் ஒரு வாரத்துடைய பயானை என்ன நீங்கள் பேசுகிறீங்களோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு எழுதி அனுப்புங்க. என்ன பேசுகிறீங்களோ அப்படியே பேச்சு வழக்கிலே எழுதுங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், சரி பண்ணி நான் குர்ஆனின் குரல் பத்திரிகையில் போடுறேன் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்து, இன்றைக்கு திருக்குர்ஆனின் தேன் துளிகள் என்கிற புத்தகம் வருவதற்கு உள்ள புத்தகங்கள்லேயே ஆக சிறந்த புத்தகம் அதுதான், திருக்குர்ஆனின் தேன் துளிகள். 5 பாகமோ 6 பாகமோ இருக்குன்னு நினைக்கிறேன். முழுக்க குர்ஆனின் குரல் பத்திரிகையில் வந்துச்சு. குர்ஆனுடைய ஆயத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட மிகப்பெரிய புத்தகம். அந்த நேரத்தில் மிகப்பெரிய எழுத்தாளராக ஆனார்கள் ஓஎம் அப்துல் காதர் ஹஸரத் அவர்கள். இப்போயும் இருக்கிறாங்க வீரசோழன் மதரசாவில் முதல்வராக. அப்போ எழுத்தாற்றலும் முக்கியம். பேச்சாற்றல் எந்த அளவுக்கு மனித வாழ்க்கையில் முக்கியமோ அந்த அளவுக்கு எழுத்தாற்றலும் முக்கியம். இப்போ நம்ம பேச்சாற்றலில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோமே தவிர எழுத்தாற்றலில் கவனம் செலுத்துறது இல்லை. எழுத்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். கலைஞர் இருக்காரே, நெஞ்சுக்கு நீதினு ஒரு புக் எழுதியிருக்கார், அதை எழுதி ஆட்சி பிடிச்சாருன்னு சொல்லுவாங்க.
பேச்சாற்றல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எழுத்தாற்றலும் முக்கியம். இப்போ இருக்க திராவிட கழகம் திமுக என்கிற அரசியலாக இருந்தாலும் உண்மையை பேசித்தானே ஆக வேண்டும். இப்போ இருக்கிற திராவிட கழக ஆட்சி என்பது ஆட்சியை பிடித்ததற்கு காரணமே அவர்கள் பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் தான் இன்றளவுக்கு மக்கள் நீங்காமல் இருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்குண்டான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பை எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் நமக்கு வழங்குகிறது. அப்போ எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதிகமான தமிழ் புக்குகளை படிக்கணும். அது எந்த புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல புக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் புக்குகளை படிக்கும் பொழுது தான் எழுத்தினுடைய அந்த நடை நமக்கு தெரியும். இந்த சங்கத்தில் நிறைய புக்கு இருக்குது, நம்ம எடுக்கிறோம் ஆனால் படிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. அதனால் புக்குகளை அதிகமாக எடுத்து சரளமாக வாசிச்சு பாருங்கள். வாசிக்கத்தான் எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் ஒரு மனிதனுக்கு உருவாகும். என்றைக்கு வாசிப்பு குறைகிறதோ, என்றைக்கு புத்தகங்களை தேடி ஆய்வு செய்கிற தன்மை நமக்கு குறைகிறோம், அது நம்மள்ட்ட இல்லைங்கிறதுனால தான் பேசுறதுல என்ன செய்கிறோம், யாராவது ஒரு பெரிய பையனை பார்ப்போம், 1வது முறை ஓதுறவன் 5வது முறை பையனை பார்ப்பான், எனக்கு பயான் சொல்லி கொடுனேன்னு சொல்லுவான். அவரும் சொல்லி கொடுப்பாரு. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து சொல்கிறார். இது 1வது ஜும்ராவுக்கு பொருந்தும். ஆனால் 1வது ஜும்ராவிலையுமே அடுத்தடுத்த கட்டங்களில் நம்மளாம் ஓதுகிற காலங்களில் நம்மளை எப்படி உருவாக்குனாங்க மேலுள்ள மாணவர்கள்டா, பயானெலாம் சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்டா அமல்களின் சிறப்பு அப்போல்லாம் வரலாறாக போடுவாங்க. 1வது ஜும்ராவில் சதக்காவின் வரலாறு, சதக்காவின் சிறப்பு, அமல்கள் ஏன்னா பேச்சு வரணுங்கிறக்காக வேண்டி பெரிய பெரிய தலைப்புகள்லாம் 1வது ஜும்ராவுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அமல்களின் தலைப்பு சஹாபாக்களின் சிறப்புகள், ஒரு சஹாபி பேரை கொடுத்து அந்த சஹாபியின் சிறப்புகள். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க அந்த சஹாபி சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை எடுத்து கொடுத்து இதில் இருந்து நீ எடுத்து பேசிக்க, தெரியாத என்கிட்ட கேட்டுக்க, அப்படி தான் உருவாக்குனாங்களே தவிர நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒருத்தன் பயான்னு கேட்டு வந்து உட்காந்தா அவனுக்கு ஆரம்பத்தை அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்து வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வரைக்கும் சம்பவங்கள் முதற்கொண்டு நம்ம சொல்லி கொடுக்குற பொழுது அவன் திரும்ப திரும்ப நம்மள்ட்ட கேட்டு தான் பேசணுங்கிற முறைக்கு அவன் வர்றானே தவிர ஆய்வு செஞ்சு படிக்கணுங்கிற முறைக்கு 1வது ஜும்ரா பையங்களோ அடுத்தடுத்த வகுப்புக்கு வர்றதில்லை. ஏன்னா அதில் ஈஸியாக கிடைக்குதுல்ல, நான் சொல்லி கொடுத்துட்றேன் 10 நிமிஷம் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் பேசிடுறான். பேச்சாற்றல் ஏன் மழுங்குது அப்படின்னா ஆய்வு செய்யக்கூடிய தன்மை இல்லை. இப்போ நீங்கள் புக்கை கொடுத்து நீ பார்த்து எடுப்பான்னு சொன்னால் அதில் அவனுக்கு ஆர்வம் வரும், பார்க்க வேண்டிய தேடுதலுங்கிற தன்மை வரும். அப்போ எல்லா விஷயத்துலையுமே எப்போ ஒருத்தவனுக்கு தேட்டம் ஏற்படுகிறதோ அப்போ தான் அவன் கல்விக்குள்ளேயே போவான். தேட்டம் இல்லை அப்படின்டா கல்விக்குள்ளே போக வாய்ப்பே இல்லையே. தேடணுங்கிற தன்மை வேணும். ஒரு பொருள் கிடைக்கணும்னா தேடுறோமா இல்லையா? ஒரு ஃபோன் வாங்கணும் அல்லது பைக் வாங்கணும் அப்படின்ட்டு அமர அடம் பிடிக்கிறோமா இல்லையா? வீட்டில் அடம் பிடிக்கிறோமா இல்லையா? அப்போ பயான் வர்றதா இருந்தால் எழுத்தாற்றல் வர்றதா மட்டும் அடுத்தவங்க சொல்லித் தர்றதையும் அடுத்தவங்க பேசி தர்றதையும் நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம என்னைக்கு பேச்சாளராக எழுத்தாளராக ஆக முடியும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். அப்போ பெரிய மாணவர்களுக்கும் நான் சொல்லித்தர்றதா தான், வருஷமும் நான் சொல்லத்தான் செய்கிறேன், பார்க்குற நேரங்கள்லாம் நான் சொல்லத்தான் செய்கிறேன், நான் இல்லாத நேரங்களும் சொல்லித்தர்றீங்க. இதை நீங்கள் சொல்லித்தர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மாணவர்களை பேச்சாற்றலில் திறமையை குறைந்தவர்களாக நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அப்போ 1வது ஜும்ராவை பொறுத்த அளவுக்கு சிறப்புகளாகவே பயான் கொடுங்க, பெரிய பெரிய தலைப்புகளை கொடுக்காதீங்க. அமல்களின் சிறப்பை தேடுப்பா, புக்கை எடுத்துகிட்டு வந்து இந்த நபி இந்த சிறப்பை பற்றி பேசுப்பா, இந்த நபியை பற்றி பேசுப்பா, சிறப்புகளாகவே கொடுத்து. ஏன்னா அவன் தமிழ் புக்கு பார்க்குறான், தமிழ் புக்கு பார்க்கும்போது அவன் சில விஷயங்கள் எடுத்து பேசும்போது தான் தேடுகிற ஆற்றல் கிடைக்கும். இப்போ 1வது ஜும்ராவில் பெரிய, 2வது ஜும்ராவில் அது கொஞ்சம் பெரிய தலைப்பு, இப்படியே போக போகத்தான் 5வது ஜும்ராவில் நீங்கள் பேசுகிற பொழுது, நானும் போன வருஷம்லாம் பார்த்தேன், 5வது ஜும்ராலையுமே சதக்காவின் சிறப்பை பற்றி பேசுகிறேன், 5வது ஜும்ராவில் மார்க்க கல்வியின் சிறப்பை பற்றி பேசுகிறேன். தலைப்பு நீங்கள் தானே போடுறீங்க. அப்போ 5வது ஜும்ராவில் வர்றவங்க ஆய்வுக்குண்டான தலைப்புகளில் பேசணும். அப்போ தான் ஆய்வு உங்களுக்கு திறமை வரும். ஆய்வு செய்யுங்க, பள்ளிவாசலை பற்றி ஆய்வு செய்யுங்க. பள்ளிவாசலை எது செய்கிறது மக்ரூஹ், பள்ளிவாசல் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பள்ளிவாசல்னால் ஃபஸ்ட்டு என்ன, இதில் ஆரம்பித்து பள்ளிவாசல் என்னென்ன செய்யலாம், பள்ளிவாசலை யார் நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற ஆய்வு கிதாபுகள் லைப்ரரியில் இருக்குது. வியாபாரம்னா என்ன, இதாய அகிதைன்னு ஓதுறீங்க, வியாபாரம்னா என்ன, வியாபாரம் எதை செய்கிறது கூடும் எதை செய்கிறது கூடாது, வியாபாரத்தில் ஆய்வு செஞ்சு பாருங்க. ஆய்வு செஞ்சு பேசுகிற பொழுது உங்களுக்கு ஆய்வு செய்கிற தன்மையும் கிடைக்கும், எழுத்தாற்றலும் கிடைக்கும், பேச்சாற்றலும் கிடைக்கும். ஒரே விஷயம் தான் ஆய்வு முத்தாரா செய்கிறதுனால. அப்போ தலைப்புகளை ஈஸியான தலைப்புகளை எடுக்காதீங்க, தேர்ந்தெடுக்காதீங்க. நான் 5வது ஜும்ரா மாணவர்களுக்கும்
நாலாவது முறை மாணவர்களுக்கும் சொல்கிறது தான், உங்கள் தலைப்புகளை அஜத்துமார்கள்ட்ட கேட்டு ஆய்வுக்குண்டான தலைப்புகளாக அமைச்சுக்குங்க. கஷ்டம் நினைக்காதீங்க. கஷ்டத்துக்கு பின்னால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஓதணும்னு ஆசைப்பட்டாங்களாம். யார்கிட்ட ஓதணும்னு ஆசைப்பட்டாங்களா? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஓதணும்னு ஆசைப்பட்டாங்களாம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஓதணும் அப்படின்டா முஅத்தா மாலிக் அப்படிங்கிற கிதாபை மனப்பாடம் பண்ணியிருந்தா மட்டும்தான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஓத முடியும். ஷரத்து இதுதான். தௌரத்துல் ஹதீஸ் அந்த கிதாப் வச்சிருப்பாங்க. முஅத்தா மாலிக் நம்ம மசாலா இருந்துச்சு ஆரம்ப காலங்களில், இப்போ எடுக்கப்பட்டுருச்சு. முஅத்தா மாலிக்குங்கிற கிதாபை மனப்பாடம் பண்ணியிருந்தா தான் யார்கிட்ட ஓத முடியும். கண்டிஷன் அதுதான். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிதாப் பூரா மனப்பாடம் பண்ணாங்க. மனப்பாடம் பண்ணிட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒப்பிச்சதுக்கு பின்னாடி தான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஓதனாங்க. ஒரு சாதாரண ஒரு பொருள் வேணும், சாதாரண ஒரு லீவு வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்மள்ட்ட எந்த அளவுக்கு அடம் இருக்கிறதோ, நம்மள்ட்ட எந்த அளவுக்கு பிடிவாதம் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறுகிற விஷயங்களில் நம்மள்ட்ட பிடிவாதம் இருக்கணும். பிடிவாதம் பிடிச்சாதான் ஒரு செயல் நமக்கு கிடைக்கும். பிடிவாதம் இல்லை, 10ஓட 11 நான் ஓதுறேன், எங்கள் அம்மா அனுப்பிச்சிட்டாங்க, நீ இந்த வருஷம் போய் ஓதிட்டு வந்துடு, ஒரு வருஷம் தான் இருக்குது, இந்த வருஷத்தை நான் ஓட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து உட்காந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? மதரசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. மதரசாவுக்கு என்ன பிரயோஜனம்? திறமையான மாணவர்களை உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு தருகிற பொழுது உங்களை பார்த்து மாணவர்கள் மதரசாவிற்கு வருவார்கள். திறமையான மாணவர்களாக நீங்கள் உருவாகி சமுதாயத்தில் பணி செய்கிற பொழுது நீங்கள் எங்கு மதரசாவில் ஓதினீர்கள் உங்களுக்கு கேட்பாங்க, என் பிள்ளை அங்கே ஓதணும்னு சேர்ப்பாங்க. இது மதரசாவுக்கு பிரயோஜனம். உன் வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்டா, சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல உன்னை வைப்பாங்க. 2 பிரயோஜனங்களையும் உனக்கு தருகிற மதரசா ஓதுகிற மாணவர்கள்ட்ட எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. எதிர்பார்த்து உங்களை ஓதி கொடுப்பதும் கிடையாது. அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களை மாதிரி நீங்கள் நல்லா உருவாகி நீங்கள் உருவான மாதிரி மாணவர்கள் இங்கே கொண்டு வந்து சேருங்க அப்படிங்கிற ஒரே ஒற்றை நோக்கை தான் மதரசா நிர்வாகம் எதிர்பார்க்கிறத தவிர எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. எனவே உங்களை பார்த்து நீங்கள் சொல்லி வரணுங்க அவசியம் இல்லை. உங்களுடைய நடைமுறைகளை பார்த்து, இப்போ இந்த வருஷம் தகசீலான ஒரு பையனை நம்ம பார்த்தோம், பேர்லாம் சொல்லக்கூடாது. நம்ம சொல்லி முடித்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம சனது கொடுக்கும் போதும் 5வது முறை ஓதன பையன்ட்டி நம்ம சொல்லும் போதும் கையில் செயின் போடக்கூடாது. எல்லாத்தையுமே அந்த பழக்கம் இருக்குது. ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இல்மு வர்றதுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லை அப்படின்னா இல்மு வரவே வராது. அப்போ சனது வாங்கின பையன்தான் நான் வருஷம் சொல்கிறேன், எல்லா மாணவர்கள்ட்டையுமே சொல்கிறது, செயின் போடாதீங்க, கழுத்தில் செயின் போடாதீங்க. ஆண்களுக்கு அது ஹராம். கழுத்தில் செயின் போடுறதோ அல்லது கையில் செயின் போடுறதோ இது ஆண்களுக்கு ஹராம், போடவே கூடாது. அப்படி நீ போட்டுவிட்டு தொழுகையே கூடாது. மோதிரமுமே இருக்குது, மோதிரம் போடலான்னு சொல்கிறீங்க, மோதிரமுமே இத்தனை கிராமுக்குள்ளே இருக்கணும்னு இருக்குது, அதை தான்னா அதுவும் ஹராம் தான். ஆனால் அவர் அதை போட்டுக்கிட்டு மாடலாக முடியை வெட்டி கொண்டு இவனை பார்த்தா எந்த பையன் வந்து இங்கே ஓதுவான் சொல்லுங்க, நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் ஓதி முடிச்சுட்டு போகிறதுக்கு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஒரு மாணவர்கள் இங்கே ஓதுகிற பொழுது அந்த நன்மை உனக்கு கிடைக்குமா இல்லையா? மதரசாவுக்கு பிரயோஜனம் இருக்குமா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் மதரசா மாணவர்கள் சேர்க்கல, இது விஷயம் இல்லை. சமுதாயம் உங்களை இந்த பழக்கத்தை உண்டாக்குங்கன்னு நான் சொல்கிறேன். லீவுக்கு போனாலும் செயின் போடாதீங்க, கழுத்தில் செயின் போடாதீங்க, கையில் செயின் போடாதீங்க. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லைண்டா நம்ம தலைகீழாக நின்று படித்தாலும் கல்வி வராது. எவ்வளவு பெரிய திறமையான மாணவனாக இருந்தாலும் கூட ஒழுக்கம் இல்லை அப்படின்டா நீ தலைகீழாக நின்று நைட்டு பூரா முத்தாலா செஞ்சு பகல் பூரா முத்தாலா செஞ்சாலும் அந்த கல்வி உங்களுக்கு பிரயோஜனம் தருந்த மாதிரி இருக்கும், ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை கவனத்தை சொல்லிக்கிறேன். அப்போ ஆய்வுகள் ரொம்ப முக்கியம். ஆய்வுகள் செய்யத்தான் நம்ம வாழ்க்கையில் அதிகமான திறமைகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க காலம் ரொம்ப மோசம், உள்ளே இருக்கனால உங்களுக்கு தெரியல, காலம் ரொம்ப மோசம், இமாம்னா இப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு காலங்களுக்கு வந்துருச்சு. இமாம்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரம் தொழுது வச்சா போதும், பயான் பேசினா போதும் அப்படிங்கிற நிலைமைகள் தள்ளப்பட்டு எங்களுக்கு வரக்கூடிய இமாம் இப்படி இருந்தால்தான் நாங்கள் சேர்ப்போம் என்று சொல்லுகிற அளவிற்கு காலங்கள் தள்ளப்பட்டிருக்கு என்று சொன்னால் உங்கள் திறமையை தயவு செஞ்சு உயர்த்திக்கிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இங்கே இருக்கிற உஸ்தாதுமார்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தான் சொல்கிறோம். நான் பயன்படுத்தி கொள்ளுங்கிறேன், அங்கே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், பயன்படுத்துங்கள். இங்கே மதுரை மாவட்டத்திலேயே
அதிகமான கிதாபுகள் உள்ள லைப்ரரி நம்ம மோசா மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. மதுரை, தேனி, சிவகங்கை இந்த மூணையும் சேர்த்தாலும் நம்ம ஜேஎம்எஸ்ல இருக்கிற கிதாப் மாதிரி எங்கேயுமே இருக்காது. அந்த அளவிற்கு கிதாபுகள் நிறைய இருக்கிறது. பயன்படுத்துங்கள். கிதாபுகள் தூசி தட்டப்படுகிறது, தூசி தட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு தடவை லைப்ரரிக்கு போனால் லைப்ரரி மாதிரியா இருக்குது. ஏன்னா மாணவர்கள் பயன்படுத்துறது இல்லை. என்றைக்கு பயன்படுத்துகிறோமோ அன்றைக்கு அது சுத்தமாக இருக்கும். நம்ம பயன்படுத்துறது இல்லாத சுத்தமாக இல்லை. அதனால் பயன்படுத்துங்க, லைப்ரரியை பயன்படுத்துங்க. பாட கிதாபுகள் போக உபரியான கிதாபுகளையும் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி தமிழில் நல்லா பேசணும், தமிழில் நல்லா எழுதணும் அப்படின்டா தமிழ் புத்தகங்கள் நல்லா வாசிங்க, படிங்க. படிக்கிறதை மட்டுமே வாழ்க்கையாக கொள்ளுங்கள். 5 வருஷம் படிப்போமா, 6 வருஷம் படிப்போமா, இந்த 6 வருஷத்தை பயன்படுத்தணும் அப்படின்டா நம்ம திரும்பி பார்க்குற பொழுது பிரயோஜனமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையும் உயர்த்தல இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயத்தில் இதாத்து பண்ணுங்க. அல் இதாத்து ஃபவுக்கல் அதப். உஸ்தாதுமார்கள் சொல்லுகிற விஷயங்களுக்கு நாம் அடிபணிவது என்பது ஒழுக்கத்தை விட மேலானது. இதை விட மேலானதுமா? ஒழுக்கத்தை விட மேலானது. உஸ்தாதுமார்கள் என்ன சொன்னாலும் சரின்னு தான் கேட்கணுமே தவிர அதற்கு மாற்று கருத்து பேசுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் சரியானது அல்ல. எனவே இதாத்தை பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களை வாழ்க்கையில் கொண்டு வாங்க. வாழ்க்கையில் இதாத் ரொம்ப முக்கியம். எங்கேயா இருந்தாலும் சரி, பெத்த அம்மாவுக்கு இதாத் பண்ணணும், அத்தாவுக்கு இதாத் பண்ணணும், வேலை பார்க்குற இடங்களில் நமக்கு மேல் இருப்பவர்களுக்கு இதாத் செய்யணும், ஓதுகிற காலங்கள் நம்முடைய ஆசிரியர்களுக்கு இதாத் செய்யணும். இதாத்தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இதாத் இல்லைன்னா எங்கேயுமே நிரந்தரமாக இருக்க முடியாது, உயர்த்தவும் முடியாது. இதாத் என்னைக்கு நமக்கு வருதோ, அடிபணிதல் அப்படிங்கிற என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் உயர்றோம். நம்ம இன்னைக்கு நினைக்கலாம், என்னடா அவர் சொல்லி நம்ம கேட்கணுமா, அவருக்கு கீழே நம்ம இருக்கணுமா அப்படின்னு இன்னைக்கு நினைக்கலாம். இப்படி 30 ஆண்டுகள் சொல்றாங்க. 30 ஆண்டுகள் ஒரு ஆளுக்கு கீழ் நீங்க இதாத் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை கட்டளை இடுகிற இடங்களுக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பான் என்பது உலமாக்கள் சொல்லுகிற வார்த்தை. நம்ம நினைக்கிறோம் ஓதி முடிச்சவனையே பெரிய ஆளா ஆகணும்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கவே கூடாது. கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். மாநில ஜமாத் உலமா தலைவர் தான் சொல்லுவார், இப்போ வருகிற உலமாக்கள் எல்லாம் உடனேயே உயர்ந்தணும்னு நினைக்கிறாங்க, அது எப்படி சாத்தியம்? கிடையாது. கஷ்டப்படணும். எல்லாமே கஷ்டத்துக்கு பின்னாடி தான் கிடைக்கும். என்னைக்கு நம்ம கஷ்டம் இல்லாமல் உயர்றோமோ அன்னைக்கு நம்ம சீக்கிரம் கீழே வர போறோம்னு அர்த்தம். அப்ப சொல்றாங்க, 30 ஆண்டுகள் ஒருவருக்கு கீழ் நாம் பணி செய்கிற பொழுது, அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அவருக்கு அடிபணிந்து நாம் வாழுகிற பொழுது அல்லாஹ் நம்மை பலருக்கு கட்டளையிடக்கூடியவர்களாக ஆக்குவான் என்று உலமாக்கள் நமக்கு பழமொழிகள் நமக்கு சொல்லித் தருகிறதுன்னு சொன்னா இதாத் ரொம்ப முக்கியம். பெரிய மாணவர்கள் சொல்றத சின்ன மாணவர்கள் கேட்கணும், 5வது சும்ரா சொல்றவங்க மற்ற சும்ராக்காரவங்க கேட்கணும், உஸ்தாதுமார்கள் சொல்றத பிள்ளையை கேட்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இதாத் இல்லை அப்படின்டா நம்ம எங்கே போனாலும் இதாத் செய்ய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். 2வது. 3வது, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சப்த நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சப்தத்தை காட்டிலும் உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். அப்போ உஸ்தாதுமார்கள் பேசுகிற உயர்த்தி பேசக்கூடாது, பணிவாக நடந்துக்கணும். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம்டா என்ன அப்படின்டா பாவங்களை செய்யவே கூடாது. இதுதான் ஒழுக்கம், வேற ஒன்றும் இல்லை. பாவங்களை செய்யவே கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசவே கூடாது. அடுத்தவனை பார்த்து கெட்ட வார்த்தை பேசுறதுங்கிறது, அடுத்தவனை பார்த்து அவதூறாக பேசுறதுங்கிறது, அடுத்தவனை பற்றி புறம் பேசுறதுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப மோசமாயிரும். நம்ம கல்வி தரத்தை குறைச்சோம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்களாம், எனக்கு மனப்பாடமே ஆக மாட்டேங்குதுங்க, நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறப்ப அவங்க சொன்னாங்களா, ஒரே வார்த்தைன்னு சொன்னாங்க, எனக்கு மனப்பாடம் செய்யறது எனக்கு மனப்பாடமே ஆக மாட்டேங்குது, என்ன காரணம் கேட்குறப்ப இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்கள் ஏதோ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு மனப்பாடம் ஆக மாட்டேங்குன்னு சொன்னாங்க. இப்போ பாவங்கள் குறைய வேண்டும். பாவங்கள் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்டா, பாவங்கள்னா பெரிய தப்பு செய்யறத பாவம் அப்படி கிடையாது. அடுத்தவன்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுறதும் பாவம் தான், அடுத்தவனை வம்புழுக்கிறதும் பாவம் தான், அடுத்தவன் மனசு கோணு நடக்கிறதும் பாவம் தான். ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நம்ம ஜாலியாக பேசுகிறோம், விளையாட்டாக பேசுகிறோம், நம்ம நண்பர் தான் பேசுகிறோம், நம்ம பேசுகிற வார்த்தைகளை அடுத்தவனை காயப்படுத்திருச்சு, அவன் மனுஷன் என்ன இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு நினைக்கிறதும் பாவம் தான். அந்த பாவத்தின் காரணமாக கூட உங்களுடைய கல்வியில் தரம் இருக்காது, கல்வியில் முன்னேற்றம் இருக்காது. இன்னமும் நான் சொல்ல போனால் அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செஞ்சுருக்கான். காலேஜில் தான் படிக்கலை, நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்கு.
முஸ்லீம் மாணவர்களையும் சமுதாயத்தையும் நினைத்து பார்க்கிற பொழுது ரொம்ப மோசமாக இருக்கு. போதைப் பொருளின் உபயோகத்தின் அடிப்படையில் ஜெயிலுக்கு செல்கிற முஸ்லீம் சிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார். நிறைய பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க. காலேஜ் வாசல்கள்லையும் பள்ளிக்கூட வாசல்களையும் போதைப் பொருள் விற்கப்படுகிறார். அதை சாப்பிட்டு போட்டு தப்பு செஞ்சுட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிற மாணவர்கள் நிறைய இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இங்கே ஒன்று சொல்லணும். இங்கே மோசால ஓதுன மாணவன் தான் போயிட்டான். போனதுக்கு பின்னாடி போதைப் பொருள் வழக்கத்தின் காரணமாக இடையிலேயே போயிட்டார். போதைப் பொருளின் காரணமாக ஒருவனை கொலை செஞ்சுட்டு இப்போ ஜெயிலில் இருக்கான். இங்கே ஓதுன பையன்தான், மதுரையை சேர்ந்த பையன்தான். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியம் என்பது எந்த தவறையும் செய்யாமல் அல்லாஹ் இங்கு உங்களை வைத்திருக்கிறான், கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அப்ப தவறு செய்ய முடியாத இடங்களிலும் கூட உங்களுக்கு கல்வி வரவில்லை என்று சொன்னால், கல்வி மண்டையில ஏற மாட்டேங்குதுன்னு சொன்னா, நம்மள்கிட்ட ஏதோ ஒரு பாவம் நம்மள்கிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த பாவத்தின் காரணமாகத்தான் நமக்கு இல்மு வரலையே தவிர, பாவங்களை குறைக்கிற பொழுது, தவறுகளை குறைக்கிற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு கல்வியை தருவான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கு. இது யாராலையும் மாற்ற முடியாது. பாவங்கள் செய்யாதீங்க, கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க, அடுத்தவனை மரியாதையா பேசுங்க. சின்ன பிள்ளைங்க பெரிய பையங்களை பாயின்னு கூப்பிடுங்க, பாயின்னு கூப்பிட்ற அளவுக்கு நீங்க நடந்துக்குங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் பாயின்னு கூப்பிட்றது மட்டும் அல்ல, அவன் பாயின்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். சின்ன பையன்தான் பழகுவோம், நாளைக்கு அவன் மரியாதை இல்லாமல் நடந்துக்குவான். அதனால அவர்களை எங்கு வைக்க வேண்டுமோ அங்குதான் அவங்களை வைக்கணும். நீங்க எந்த இடத்துல இருக்கணுமோ நீங்க அங்கதான் இருக்கணும். அவர்களை சற்று நீங்கள் இறங்கினாலும் உங்களுக்கு மரியாதை குறைவு தான் ஏற்படும். எனவே உங்களிடத்தில் அவர்கள் மரியாதை நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்கள்ட்ட இறக்க குணமோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களோட ஓதுனவங்களா இருந்தாலுமே வாங்க போங்கன்னு பேசுங்க, போடா வாடான்னு பேசாதீங்க, மரியாதையாக நடந்துக்குங்க. ஒருவருக்கு செய்ய வேண்டிய ஹக்கை கரெக்டாக செய்யுங்க, புரிஞ்சு நடந்துங்க. ஏன்னா நீங்கள் தான் உறவுகள். உறவுகளுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன? யாரையும் ஏமாற்றக்கூடாது, யார் பொருளையும் திருடக்கூடாது, யாரையும் புறம் பேசக்கூடாது. இதானே? அப்போ நம்மளுடைய மாணவர்கள் நண்பர்கள் தான் நமக்கு உறவுகள். இங்கே இருக்கும்போது அப்போ அடுத்தவனுடைய பொருளை திருடக்கூடாது, அடுத்தவனை பற்றி புறம் பேசக்கூடாது, அடுத்தவன் என்ன செய்யறான்னு ஆராயக்கூடாது. நம்ம கல்வியில் மட்டும்தான் கவனம் செலுத்தணுமே தவிர பாவங்களை குறையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த உயரத்தை தருவான், கல்வியில் உயரத்தை தருவான் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் பெருந்தகை அவர்கள் நிறைய நல்ல கருத்துக்களை நமக்கு வழங்கினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கும் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக நம்முடைய